அதனுடைய 8வது வசனம் விதமாக சொல்கிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகள் ஆகிய விசேஷ வஸ்திரத்தை தரித்து கொள்ள இவள் கிருபை பெற்றிருக்கிறாள். ரோமர்கெதி நிருபம் 6வது அதிகாரத்தில் வசனம் விதமாக சொல்கிறது, ஆமென், இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, நம்முடைய உறுப்புகள் அனைவற்றையும் இனி நீதியினுடைய ஆயுதங்களாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி. நீதியினுடைய கிரியைகள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கிய நம்மிடத்தில் நின்று புறப்படுகிறதான ஒவ்வொரு கிரியைகளையும் தான் நீதியின் கிரியைகள் என்று சொல்கிறது. இந்த நீதியினுடைய கிரியைகள் என்று சொல்வது எது? தன்னுடைய மனைவி அணிந்து கொள்கிற பரிசுத்தமும் பிரகாசமும் உள்ளதுமான ஆமென் மெல்லிய வஸ்திரம் தான் இந்த நீதியினுடைய பரிசுத்தவான்களுடைய நீதியின் கிரியைகள். அப்படி என்றால் ஒரு விஷயத்தை அறிக்கை பண்ணுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் அவராலே நீதிமான்கள் ஆக்கின உங்களிடத்தில் நின்று புறப்படுகிறதான ஒவ்வொரு கிரியைகளும் அது பரிசுத்தமும் ஆமென் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற உங்களிடத்திலிருந்து வருகிற நற்கிரியைகள் ஒவ்வொன்றுமே அது உங்களுக்கே நீதியினுடைய வஸ்திரங்களாக மாறுகிறது.